அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், செல்வராணி என்ற நேயர் தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி அவர் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் செல்வராணி. நான் 10/4/91 பிறந்தேன். காலை 6:59க்கு பிறந்தேன். சென்னையில் பிறந்தேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை? அதற்கு என்ன பரிகாரம்? இயற்கையாக எனக்கு கருத்தரித்தல் வாய்ப்பு உண்டா இல்லையா? செயற்கை முறையை நான் நாட வேண்டுமா என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புவதாக கோரியிருக்கிறார். அதற்கு என்ன பதில், என்ன விடை என்று பார்ப்போம். செல்வராணி, நீங்கள் 10/4/91 பிறந்திருக்கிறீர்கள். காலை 6:59க்கு பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 35 வயது நிறைவடைய போகிறது. உங்கள் லக்கணம் மேஷ லக்கணம். அபிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற மகாதசை குரு மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குரு மகாதசையானது 26 மே 2030 வந்தது. இந்த குரு மகாதசையானது 26/5/2014 வந்தது. 26/5/2030 வரை நடைபெறும். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும். அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. புத்திரஸ்தானாதிபதி சூரியன் மறைந்திருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தமட்டில் இயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மிகவும் கடினம். எனவே நீங்கள் செயற்கை முறையில் கருத்தரிக்க முயற்சி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் அக்னி சம்பந்தமான கிரகம் சூரியன் இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யமான தாம்பத்தியம் இருக்காது. எனவே தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் காலதாமதமாகி கொண்டே போகிறது. எனவே நீங்கள் செயற்கை முறை கருத்தரித்தலை நாடி செல்வது சாலவும் சிறந்தது. உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சனி இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இயற்கை முறையில் அல்ல, செயற்கை முறையில் தான் கிடைக்கும். பெரும்பாலும் பெண் குழந்தை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அப்படி நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் என்று சொன்னால் 2026 மே 26ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் நீங்கள் பிறக்கும் போது எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்திற்கு வர இருக்கிறார். அந்த இடத்தில் ஓராண்டு காலம் உச்சம் பெற்றிருப்பார். எனவே நீங்கள் ஜூன் மாதம் பிறந்தவுடன் செயற்கை கருத்தரித்தல் முறையை முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அதிகபட்சம் 2027 ஜூன் மாதத்துக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.